பத்மா, நான் இங்கே படுற பாடு இருக்கே, ஐயோ ராமா, என்னால் அதை வார்த்தையில் விவரிக்க முடியல. திரும்ப என் காமப்பசி தீர எப்போ முழு சாப்பாடு போடுறதா உத்தேசம். அதற்கு விஜய், நல்லா ஏங்கு, என்னை நினச்சி ஏங்கி ஏங்கியே மொத்தமாக உருகு. எத்தனை ஆம்பளைங்களை தூக்கம் வராமல் ஏங்க விட்டுருப்ப. அவங்களோட சாபந்தான் இப்படி கடவுள் உன்னை என் மேலே பித்தி பிடிக்க வச்சுட்டாரு. ஒன்று சொல்லவா, ஆம்பளை ஆழ் மனசோட பொம்பளை ஆழ் மனசு சக்தி வாய்ந்தது. ஒரு ஆண் எல்லா பெண்களையும் முதல்ல காமத்தோட இணைச்சி பார்க்கத்தான் முற்படுவான். அதனால் அவன் கண்ணுக்கு அழகாக இருக்க பெண்கள் எல்லாரையுமே காதலிக்கணும்னு தோணும், அவங்களோட உடலுறவு வச்சுக்கணும்னு தோணும். ஆனால் பெண் அப்படி கிடையாது. அவளால் ஒரு ஆணை அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்க முடியாது. ஒரு பெண் அவள் காதலிக்கிற ஆணை அவள் அப்பா மாதிரி குணம் உள்ளவனா இருக்கானா, நமக்கு பாதுகாப்பானவனா இருப்பானான்னு பார்க்கத்தான் அவன் மனசு கணக்கு போடும். இதெல்லாம் அவன்கிட்ட இருந்தால் மட்டுமே அவனை தன்னோட உறவு கொள்ள அனுமதிப்பா. இல்லைனா அது எப்பேற்பட்ட அழகனா இருந்தாலும் அவளுடைய மனசுல இடம் பிடிக்க முடியாது. பத்மா, எப்பவுமே இது போல புத்த போதனை எல்லாம் நான் தான் சொல்வேன். இப்போ சார் நல்லா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. நான் கொடுத்த உச்சகட்ட இன்பத்தால உன் அறிவு கங்கை நதியை போல வெள்ளமா பொழிய ஆரம்பித்திருத்து. அப்பேற்பட்ட பொக்கிஷம் இந்த பெண் சுகம். புரிஞ்சுதோ? பாறை போல இருந்த உன்னை இப்படி ஐசா உருக வச்சிட்டேன் பாரு. அதனால தானோ என்னவோ இப்படி கவிதையை அருவியா பொழியிற போல உன் ஆண்மையான குரல் இருக்கே, அதாலேயே என்னை வசியம் பண்ணிட்ட. உன் குரலை கேட்க கேட்க இன்பம் என் மனசு முழுசா நிரம்பி வழியுது. சரி சரி, என்னாச்சு? அந்த சஞ்சய் சொன்ன சோலையப்பனை தொடர்பு கொண்டியா? அதான் ஒரு 2 வாரம் கழிச்சு அவரை போய் பார்க்குறேன்னு சொன்னியே, மறந்துட்டியா? விஜய், ஓ ஆமால, சுத்தமாக மறந்துட்டேன் பது. நாளைக்கு அவரை தொடர்பு கொள்கிறேன். பத்மா, மற்ற வேலைகள் எல்லாம் என்னாச்சு? அதான் அந்த ஸ்டுடியோ விஷயம். விஜய், அதான் முதல்ல கீழே இடம் தரதா சொன்னாங்க, இப்போ முடியாது, மேலே தான் தர முடியும்னு சொல்கிறாங்க. கேட்டால் அவங்க வச்சிருக்கிற சரக்கெல்லாம் கீழே இருந்து எடுக்க அதுதான் வசதியாக இருக்குமா, அதனால தான் மேலேயே ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ இடத்த காலி பண்ணணும். அதான் இந்த கார்த்திக்கு வேற இந்த வாரம் தான் ஆப்ரேஷன் இருக்கிறதால அடுத்த வாரத்துக்கு மேலே தான் அவனை கூட வச்சுட்டு இடத்த காலி பண்ணணும். வீட்டில் எதுவும் உனக்கு கல்யாண பேச்சு எடுத்தாளா? ஏன்னா நீ வேற உன் ஆத்துக்கு மூத்த பையனாச்சே, எப்படியும் அடிபடாமல் இருக்காதே என்ன என்றாள். விஜய், அதெல்லாம் அடிபட்டுட்டு தான் இருக்கு, ஆனால் எனக்கு தான் நிரந்தரமான வேலை எதுவும் இல்லையே, அதனால எவனும் அவ்வளோ சாமானியமாக பொண்ணு கொடுத்துட மாட்டானுங்க. ஏதோ நீ தான் பாவம் ஏமாந்துட்ட. பத்மா, என்ன விளையாடுறியா? இந்த விஷயத்த இவ்வளோ கூலாக சொல்கிற. சரி, அப்படி எதுவும் பொண்ணு அமைஞ்சிட்டா என்ன கை அலம்பிடலான்னு உத்தேசமா? விஜய், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை பத்து. அப்படி அமைஞ்சிடுச்சுன்னா முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தான். பத்மா, ஏன் இப்படி நீ வீட்டில் என்னை பற்றி வாயை திறக்கிறதுக்கு பயப்படுற? நீ இப்படி வாயை திறக்காமலே இருந்தா நானே உன் வீட்டுக்கு கிளம்பி வந்து, இங்கே பாருங்க அத்தை மாமா, நான் நடிகை தான், ஆனால் இப்போது என் மனசும் உடம்பும் சுத்தமாக தான் இருக்குது. நடிப்பு என்னோட தொழில். நான் உங்கள் பையனை ரொம்ப விரும்புகிறேன், அவனும் விரும்புகிறான். எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்கோன்னு நேரடியாக வந்து சொல்லிட போகிறேன். நீ ஒரு பயந்தாங்கோழி. விஜய், அப்படியெல்லாம் வெட்டு 1 துண்டு 2ன்னு போட்டு உடைக்க முடியாது பத்மா. இப்போ தான் அப்பா குணமாகிட்டு வராரு, நேரம் பார்த்து தான் சொல்ல முடியும். அப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உன் மார்க்கெட் வேற சரிஞ்சிடாதா? பத்மா, பொல்லாத மார்க்கெட்டு. இப்போ மட்டும் ஓஹோன்னு இருக்கோ. இங்கே பாரு, யார் எப்படியோன்னு எனக்கு தெரியாது, நீ மாறாமல் இருந்தால் சரி, அது போதும் எனக்கு. உனக்கு என்ன உதவி வேணுனாலும் கேடு, நான் செய்ய தயார். சரி சரி, செலவுக்கெல்லாம் காசு இருக்கா? உனக்கு என்கிட்ட கேட்கவே கௌரவ குறைச்சலாக இருக்குமே. விஜய், காசு இல்லை கையில். எவ்வளோ தர? பத்மா, எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ தேவைப்படும்னு. ஒரு 25,000 பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறேன், அது போதும் இப்போதைக்கு. ஸ்டுடியோ தொடங்கும் போது சொல்லு, அப்போ அதுக்கு காசு அனுப்புகிறேன். விஜய், என்னை போல ஒரு அதிர்ஷ்டக்காரன் இந்த உலகத்திலே எவனுமே இருக்க முடியாது போல இருக்கு. ஒரு அழகான நடிகை, காதலி, அவளிடம் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு பணம், அப்புறம் அவகிட்ட கிடைச்ச சுகம், நான் மகா புண்ணியம் செஞ்சவன் போல இருக்கு. பத்துமா, அதை தெரிஞ்சுட்டா சரி, நாளைக்கு பணம் போட்டு விடுறேன். அந்த சோலையப்பனை போய் பார்க்குற வழியை பாரு. இப்போ ஃபோனை வைக்கிறேன் என்றபடி வைத்தாள். அடுத்த நாள் காலை சோலையப்பனை போய் பார்க்க சென்றான். அவர் விஜயிடம் தான் ஒரு இயக்குனர் என தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய ஹீரோவை வைத்து இவர் இயக்கிய படம் பெரிய ஹிட்டாகி இருந்தது. அதற்கு பின் அவர் இயக்கிய படங்கள் அனைத்தும் படுதோல்வி அடைந்ததால் எந்த ஒரு தயாரிப்பாளரும் அவருக்கு படம் கொடுக்க முன்வரவில்லை. ஆனால் அவருக்கு சினிமாவில் நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள் மற்றும் இதர தரப்பினருடன் தொடர்பில் இருந்ததால் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள்
அவர்களுக்கு தேவைப்படுகின்ற நடிகர்களை ஒப்பந்தம் செய்வதற்கு இவரை அணுகினர். அவர்களை ஒப்பந்தம் செய்து கொடுத்து அவர்களிடம் இருந்து கமிஷன் தொகையை பெற்றுக்கொள்வார். குறிப்பாக சொல்ல வேண்டுமெனில் சினிமாவில் ஒரு மேனேஜரை போல வேலை. அவர் எந்நேரமும் மது போதையிலேயே காணப்பட்டார். அவருடைய வாயில் எந்நேரமும் சிகரெட் பிடித்தபடியே விஜயுடன் பேசத் தொடங்கினார். விஜய் அவரிடம், சார், அந்த இயக்குனரோட பையன் நடிக்கிற படத்துல புதிய இசையமைப்பாளர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சஞ்சய் சொன்னாரு, அதான். இதை கேட்டதும் அவர் கொஞ்சம் பந்தாவாக இருந்தது, ஆனா இப்போ இருக்கிற மாதிரி தெரியலையே என்றார். சரி, சஞ்சயை எப்படி உங்களுக்கு தெரியும்? அதற்கு விஜய், எனக்கு சினிமாவில் ஒரு மேனேஜர் மூலமா பழக்கம். ஏன் சார் கேட்குறீங்க என்றதுக்கு, இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான், வேற எதுவும் இல்லை என்றார். பிறகு அவரிடம், ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு ஒரு 11 மணிக்கு என்னை கூப்பிடுங்க, நான் அந்த இயக்குனர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு என்ன நிலவரங்கிறத சொல்லிடுறேன் என்றார். சரி என்றபடி விஜய் கிளம்ப முற்பட்ட போது அவனிடம், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதாவது பணம் இருக்குமா என்று இழுத்தார். அதற்கு, இந்தாங்க சார் என்று ஒரு 500 ரூபாயை கொடுத்தான். அதை வாங்கியதும், பையன் பசவுள்ள பார்ட்டி தான் தேருவான் என்று மனக்கணக்கு போட்டு கொண்டார். உடனே உற்சாகமாக அவனிடம், இன்னும் எனக்கு அவங்க இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி தெரியல, இருந்தாலும் கேட்டு சொல்லிடுறேனே என்றார். சோலையப்பன் வீட்டிலிருந்து வெளியேறிய விஜய், இவன் சரியான கரக்கர பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே, என்ன பண்ணி தொலைக்கிறது, எப்படியோ அந்த இயக்குனரோட படத்துல நம்மளை இசையமைப்பாளரா நுழைச்சு விட்டான்னா சரி என நினைத்து கொண்டான். அடுத்த நாள் காலை அவர் சொன்ன நேரத்தில் சோலையப்பனை அழைத்த போது இவனை அவர் வீட்டிற்கு வந்து பார்க்கும்படி உத்தரவிட்டார். இப்போது விஜயுடன் நண்பன் கார்த்தியும் கூட இருந்ததால் அவனையும் இவனுடன் அழைத்துச் செல்லலாம் என முடிவு செய்தான். இருவரும் சோலையப்பனுடைய வீட்டிற்கு சென்றனர். சோலையப்பன் விஜயிடம், நான் அந்த திரைக்கதை ஜாம்பவான் இயக்குனர்கிட்ட பேசிட்டேன், உங்களை நாளைக்கு கூட்டிட்டு வர சொல்றாரு, சந்தோஷந்தானே என்றார். நாளைக்கு ஒரு 12 மணிக்கெல்லாம் நாம அங்கே இருக்கணும், அதனால ஒரு 11 மணிக்கெல்லாம் என் வீட்டுக்கு வந்துடுங்க என்றார். இவர்களும் சரி சார் என்று கிளம்ப முற்பட்டனர். அப்போது விஜயிடம் சோலையப்பன், ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்குமா செலவுக்கு? கொஞ்சம் காசு இல்லை, அதான் என நேற்று போல் இழுத்தார். விஜய் சற்று கோபமாக அவனுடைய மனதிற்குள், என்ன இவன் சரியான புடுங்கி திண்ணியா இருப்பான் போல இருக்கே, எச்சக்கலை என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டே, இல்லை சார், ஒரு 500 ரூபாய் தான் இருக்கும், இந்தாங்க என்றான். அந்த பணத்தை வாங்கி கொண்டவர், நாளைக்கு கொஞ்சம் வரும்போது ஒரு 2000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க, என் பொண்ணுக்கு கொஞ்சம் காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதான் என்றார். நீங்கள் அந்த இயக்குனரை சாமானியமாக பார்க்கவே முடியாது, நீங்கள்லாம் வளர பசங்க, அதனால தான் எனக்கு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு தோணுது, இதை லஞ்சமாக நினைக்காம ஒரு சகோதரனுக்கு செய்கிற உதவியாக நினைங்க என்றார். இவர்களும் சரி சார், நாளைக்கு வந்துடுறோம் என்றபடி அங்கிருந்து சென்றான். வெளியே வந்ததும் விஜய் கார்த்தியிடம், டே, இது சுத்தமாக சரிப்படாது, இவன் நம்மக்கிட்ட இருந்து கறக்கிறத தான் குறியாக இருக்கான், நேற்று தான் 500 ரூபா கேட்டான், இன்னைக்கு என்னடானா 1000 ரூபா கேட்குறான், நாளைக்கு 2000 ரூபா கேட்குறான், இப்படியே விட்டோம்னா 5000 கொண்டு வா 10,000 கொண்டு வான்னு சொல்லுவான் போல தெரியுது, இதை பேசாமல் பத்மா கிட்ட சொல்லிட்டு விலகிடுறது நல்லதுன்னு தோணுது என்றான். அதற்கு கார்த்தி, டே, 2000 ரூபாயை கொடுத்துட்டு உன்னை அங்கே கொண்டு போய் அந்த இயக்குனர்கிட்ட விடுறானான்னு பாரு, அப்படி விடாமல் மேலே மேலே காசு கேட்டான்னா விலகிடுவோம், ஏன்னா அந்த படத்தில் உனக்கு வாய்ப்பு கிடைச்சா பெரிய விஷயமாச்சே, அதுக்கப்புறம் இந்த 2000 என்ன, அந்த படத்தோட அங்கீகாரத்தை வச்சு நிறைய சம்பாதிக்க போகிறோம் என்றான். விஜயும் சரி என்றபடி, நாளை வரையும் பார்ப்போம், அதுக்கு அப்புறமும் இதே கதைனா பார்ட்டியை கழட்டி விட்டுட வேண்டியது தான் என்றான். அப்போது பத்மா இவனுக்கு சொன்னபடி 25,000 ரூபாயை இவனுடைய வங்கி கணக்கில் டிரான்ஸ்ஃபர் செய்திருந்தாள். அவளிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தியும் வந்திருந்தது. அதில், சாரி டியர், நேற்று டிரான்ஸ்ஃபர் செய்யலான்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம் என்றதால மறந்து விட்டேன், மன்னிக்கவும் என்று செய்தி அனுப்பியிருந்தாள். அடுத்த நாள் சோலையப்பனுடைய வீட்டிற்கு விஜய் மட்டும் தனியாக சென்றான். அவரிடம் சென்றதும், இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட 2000 ரூபா என்று அவர் கையில் கொடுத்தான். அவர் அதை வாங்கி கொண்டு, அவர்கிட்ட எதுவும் அனாவசியமாக பேசிக்க வேண்டாம், ரொம்ப பெரிய மனுஷன், அப்புறம் எனக்கு நீங்கள் பணம் கொடுத்த விஷயத்தை பற்றியும் எதுவும் பேசிக்க வேண்டாம், என்ன புரிஞ்சுதா என்றார். இவர்கள் இருவரும் அந்த ஜாம்பவான் இயக்குனரின் அலுவலகம் சென்றடைந்த போது அங்கு கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. சற்று நேரம் அவர்கள் அங்கு காத்திருந்ததும் அந்த இயக்குனர் தொப்பி அணிந்து கொண்டு இனோவா காரில் வந்து இறங்கினார். அவர் காரை விட்டு இறங்கியதும் அவருடைய உதவியாளர்கள் அனைவரும் மிகுந்த பவ்யமாக கை கட்டியபடி நின்றனர். அவர் காரை விட்டு இறங்கியதும் அவர் வளர்த்து வந்த நாய் வாளை ஆட்டியபடி அவரிடம் வந்தது. உடனே திபுதிபுவென்று பார்ப்பதற்கு
சின்ன பையன் போல இருந்த உதவியாளர் அந்த நாய்க்கு பிஸ்கட்டை கொண்டு வந்தான். உடனே அந்த நாய்க்கு பிஸ்கட்டை போட்டுவிட்டு அலுவலகத்திற்குள்ளே நுழைந்தார். அலுவலக வாசலுக்கு நேர் எதிராக கண்ணில் தென்படும்படி அந்த இயக்குனரின் அம்மாவுடைய படம் மாட்டப்பட்டிருந்தது. அங்கே சென்ற அந்த இயக்குனர் சற்று நேரம் அந்த படத்தை உற்று நோக்கினார். அதன் பின் சோலையப்பனை பார்த்து, எப்ப வந்த என்றார். இப்பதான் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் என்றார் சோலையப்பன். நான் சொன்னேனே, அந்த இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தான் ஒரு பையன், அவன் இவன்தான் என விஜயை அந்த இயக்குனரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். நின்று கொண்டிருந்த மற்ற அனைவரையும் பார்த்த அந்த இயக்குனர், யார் இவங்கெல்லாம் என்று அவருடைய உதவியாளரிடம் கேட்டார். அதற்கு உதவியாளர், சார், நம்ம தம்பி படத்தில் நடிக்கிறதுக்கு கதை சொல்ல டைம் கேட்டு வந்திருக்காங்க, அதான் என்றார். அதற்கு அந்த இயக்குனர், இப்போதைக்கு எந்த படத்துக்கும் நாங்கள் கதை கேட்கல, எல்லாம் என்னோட படம் முடிஞ்ச உடனே தான் அதை பற்றி திங்க் பண்ணணும், என் படம் ரிலீஸ் ஆனதும் வந்து பாருங்க, அப்போ கதை கேட்கலாம் என்று வந்திருந்த பலரை அனுப்பிவிட்டார். அவர்கள் சென்றதும் உதவியாளர்களை கடிந்து கொண்டார். ஏண்டா இடியட்ஸ், நான் எப்போவுமே நம்ம ஆஃபீஸ் முன்னாடி கூட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் எதுவும் இப்போ நம்ம சாணிக்கு, அதாவது அவருடைய மகனின் செல்ல பெயர், கதை கேட்கறது இல்லைன்னு தெரியாதா என்றதும் அவருடைய உதவியாளர்கள், சார், நாங்கள் எவ்வளவோ சொல்லி வந்தவர்களை அனுப்ப பார்த்தோம், ஆனால் அவங்க உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லிட்டாங்க என்றனர். ராஸ்கல், இனிமேல் இது போல கூட்டம் சேர்த்தீங்க தெரியும் பாருங்க என்று கரகர குரலில் திட்டினார். இவை அனைத்தையும் பார்த்த விஜய்க்கு சினிமாவில் பார்ப்பது போல வியப்பாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. அந்த இயக்குனரிடம் சோலையப்பன் தான் சென்று வருவதாகவும் இந்த பையனை அறிமுகப்படுத்த தான் வந்ததாகவும் தெரிவித்துவிட்டு, ஏதாவது விஷயமா இருந்தா ஃபோனில் கூப்பிடுங்க என்றபடி கிளம்பினான். சுமார் 12 மணிக்கு வெளியே கிளம்பிய சோலையப்பன் இவனை பார்த்து, நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன், அதை சரியா பயன்படுத்திக்கோங்க என்றார். அந்த இயக்குனர் விஜயிடம் தான் மேலே செல்வதாகவும் அதனால் சற்று காத்திருக்குமாறும் கூறிவிட்டு மேலே உள்ள தனது அறைக்கு சென்றார். நண்பகல் 12 மணிக்கு மேலே சென்றவர் கிட்டத்தட்ட இப்போது 2 மணி ஆகியும் இவனை கூப்பிட்டதாக தெரியவில்லை. அப்போது அவருடைய செல்ல மகன் அந்த இயக்குனரின் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் சாணி அவருடைய அப்பாவை பார்ப்பதற்காக மேலே சென்றான். அவனை கண்டதும் அனைவரும் பதறினார்கள். விஜயுடைய மனதிற்குள், சினிமானாவே சும்மா பில்டப்பு தான் போல இருக்கே, போய் வெட்டியா உட்கார்ந்துட்டு 2 மணி நேரம் ஆகியும் நம்மளை இன்னும் கூப்பிடாம இருக்கான், எல்லாம் இந்த சினிமா படுத்துற பாடு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது அவனை மேலே அழைப்பதாக அந்த இயக்குனரின் உதவியாளர் இவனை அந்த இயக்குனரின் அறைக்கு அழைத்து சென்றார். விஜய் உள்ளே சென்றதும் அந்த இயக்குனர் கரகர குரலில், சாரிங்க, ரொம்ப நேரம் காத்திருந்தீங்களோ, கொஞ்சம் வேலை என்று புழுகினார். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.